ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸாக பார்க்குறோம். இந்த வீடியோவில் வந்துட்டு எந்த டீம் ஜெயிக்கும், எந்த பிளேயர்ஸை நீங்கள் உங்கள் ட்ரீம் 11 டீமில் எடுத்தால் அட்வான்டேஜஸாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நம்ம சேனலுக்கு. இந்த வீடியோ இந்த 12 பிளேயர்ஸ் தான் இந்த டீமில் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் எடுத்திருக்கோம். சப்போஸ் இதில் ஏதாவது சேஞ்ச் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். டாஸ் போட்டதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு டீம் ஒரு புது பிளேயரை வெளியில் உட்கார வச்சுட்டு புதுசாக யாரையா உள்ளே கொண்டு வருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுமே நம்ம டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. ட்ரீம் 11 டீம் போடுறதுக்கு வந்துட்டு அதுலேயுமே நாங்கள் ஒரு 5 ட்ரீம் டீம் தருவோம். அதை கூட பார்த்து நீங்கள் ட்ரீம் 11 விளையாடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, ரியான் பராக், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஷிம்ரன் ஹெட்மேயர், ரவி பிஷ்னாய், துஷார் தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் இன்றைக்கி ஷிம்ரன் ஹெட்மேயர் கிட்டேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும். அவருக்கு வாய்ப்பு கிடச்சது அப்படின்னா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார். நேற்று நம்ம சொன்ன மாதிரியே ஃபின் ஆலன் அவர் சூப்பராக விளையாடுவார்னு சொல்லியிருந்தோம். எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நேற்று அவர் தான் கேகேஆர் அவருடைய பர்ஃபார்மன்ஸ்னால தான் ஜெயிச்சுது. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நேற்று நம்ம ஆப்போனன்ட் டீம் தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். பட் கேகேஆர் ஜெயிச்சிருச்சு. பட் ஸ்டில் நம்ம கொடுத்த அந்த 1-2 பிளேயர்ஸ்னால முக்கியமான ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. அப்புறம் இன்றைக்கி பிரிஜேஷ் சர்மா, சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், முகமது சிராஜ், சாய் சுதர்ஷன், ககிசோர் ரபாடா இவங்களாமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி ஜாஸ் பட்லர்கிட்டேருந்து ஒரு நல்ல நாக் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சாய் சுதர்ஷன் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இது வரைக்கும் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க கிட்டத்தட்ட ஒரு 50 மேட்ச்சில் நம்ம சொன்ன மாதிரியே ஒரு 35-38 மேட்ச் நடந்திருக்கு. நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 80-85% ஆஃப் த வின்னிங் பர்சன்டேஜ் நம்ம வச்சுருக்கோம். வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கான் இவங்களுமே இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஃபுல்லாமே ஃப்ரீயான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல தரமான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி. இன்னும் ஒரு 20 மேட்ச்சில் நம்ம ஹோல் சீசனே முடிய போகுது. அதுக்கப்புறம் இந்த எம்எல்சி அதெல்லாம் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்புறம் இன்றைக்கி யார் ரிஸ்கி கேம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா, டொனவான் ஃபெராரியா இவங்களாமே இன்றைக்கி 75% அவாய்ட் எடுத்துக்காதீங்க. நாண்ட்ரே பர்கர் வேண்டாம், அவரும் எடுத்துக்காதீங்க. துருவ் ஜுரேல் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கையாக போவார்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ட்ரீம் 11 ஒரு ஸ்கோர் வர அளவுக்கு இருக்காது. வைபவ் சூரியவன்ஷி, ரஷித் கான் இவங்க 2 பேருமே 75% குட் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்பப்போ இவங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சொதப்புற மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் ஆன் தி ஹோல் ட்ரீம் 11 ஸ்கோர் நல்லாயிருக்கும். பிரசித் கிருஷ்ணா இன்றைக்கி ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். கிளென் ஃபிலிப்ஸ், அசோக் சர்மா 75% குட்டு தான், நல்லா தான் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இன்றைக்கி டீம் கவுண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சமமாக தான் வருது. ஜிடிக்கு 8 பிளேயர்ஸ் நல்லா விளாட்றாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு 7 பிளேயர்ஸ் நல்லா விளாட்றாங்க. அப்படி இப்படின்னு தப்புனா கூட 2 டீம்லேயுமே சமமான ஒரு பலம் தான் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து வரப்போ எந்த டீம் ஜெயிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறமா இது இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க, 2 இன்னிங்ஸை 4ஆக பிரிச்சுக்கோங்க. பாக்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க நல்லா விளாடுவாங்க, பாக்ஸ் இல்லாத இடத்துல நல்லா விளாட மாட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நாளைக்கு ஆர்ஆர் செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே தான் ஜிடியும் செகண்ட் பவுலிங் போடுறதா இருந்தால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா பவுலர்ஸுமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு சமமான ஒரு பலத்தில் இருக்கனால கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸுடைய 15வது ஓவருக்கு மேலே தான் யார் வின் அப்படிங்கிறது தெரிய வரும். இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எந்த டீம் ஜெயிக்குங்கிறத உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.